அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். முக்கியமாக கடைசியில் பாருங்கள். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிறது. அது என்னன்னு இப்போ பாருங்களேன். இந்த நாய் பிஜி காந்தி சிலை பக்கத்தில் எல்லோரையும் கடிக்குது. ஒரு டூரிஸ்ட்டை கடிச்சிட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டு வரோம். இந்த நாய் 3 லைனில் நடு நாய் இருக்குல்ல, இதை நாயை எல்லோரையும் கடிக்குது. டூரிஸ்ட்லாம் சும்மா நடந்து வர எல்லோரும் கடிக்குது. இந்த நாய் தான். கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. நன்றி. பார்த்தீங்களா, இந்த காணொளி அதிகமாக பகிரப்பட்டுச்சு. இந்த காணொலியை பார்த்த பொதுமக்கள் பலர் இந்த நாயை தினமும் பார்ப்பவர்கள், அன்பு பாராட்டுபவர்கள், உணவளிப்பவர்கள் அதிர்ச்சி அடைந்து எங்களுக்கு உடனே தொடர்பு கொண்டாங்க. நாங்களும் போய் கள ஆய்வு செய்தோம். அவர்களையும் கள ஆய்வு செய்து வைத்தோம். அந்த கள ஆய்வை பாருங்களேன் இப்போது. இருக்கேன். இந்த டாகை பற்றி தான் எல்லாரும் இல்லாத பொல்லாதான் சொல்லி நிறையா பொய்யான வீடியோ பரப்புறாங்க. இது ரொம்ப ஸ்வீட்டான டாக். இது யாரையுமே கடிக்காது. இது ஒரு டூரிஸ்ட்டை கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி கடிச்சிருக்கும்? இது எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. இது ரொம்ப நாய்ங்க கிட்ட தான், கொஞ்சம் தெரியாத நாய்ங்க கிட்ட சண்டை போடுமே தவிர இந்த நாய் யாரையுமே கடிக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி பொய்யான பொருளியெல்லாம் கலப்பாமல் இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நாய்ங்களை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் அதுங்க ஒரு வாயில்லாத ஜீவன் தானே. உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் யாரையாவது துன்புறுத்துறீங்கன்னு சொல்லி உங்களை கூட எது வேணால் செய்ய முடியும்ல. ஏன் அந்த வாயில்லாத ஜீவன்களை துன்புறுத்துற ட்ரை பண்ணுறீங்க? ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க. உங்களால் நாய்ங்களுக்கு எதுவும் பண்ண முடியலனாலும், நல்லது பண்ண முடியலனாலும், அதுங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட ஒரு வேலை வைக்கலனாலும் சும்மா நாய்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. எங்க ஊர் நாயை பற்றி எதுவும் நீங்கள் பேசணும்னு அவசியம். யாரும் எந்த டூரிஸ்டையும் எவனையும் எதுவும் பண்ணிடாது. बीच का जो डॉग है बहुत अच्छा है. से कभी किसी का साथ में झगड़ा नहीं करता है, कुछ काटता भी नहीं. बहुत डरपोक भी है. हम डेली इसको खाना देता है. से अलग बैठता है. सबका साथ में भी इतना माने डर कर बैठता नहीं था. कभी किसी को काटा नहीं. किसी हाँ, झूठ का इसका ऊपर में झूठ बिल्कुल मत लगाना. से बहुत अच्छा है, बहुत डरपोक है. বন্ধুগণ, এই যে বাচ্চাটা আপনি দেখছেন, এই বাচ্চা কোনো রাবিশ বাচ্চা নেই, কোন পাগল কুকুর নাই. এই আমার সঙ্গে দেখুন কীরকম খেলা করছে, আমাকে হাত আমার সঙ্গে দেখছে, আমি ডাকলাম আসছে. பார்த்தீங்களா? ஏன் இந்த வன்மம்? உண்ண உணவின்றி, குடிக்க நீரின்றி, இருக்க இடமின்றி, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, பிறந்த விட்டமேன் விதியேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த நாய்கள் மீது இப்படி ஒரு அவதூறை பரப்புறமே. நம்ம மிருகமா இல்லை அது மிருகமா? இந்த காணொலியை பகிர்றதுக்கு முன்னாடி அதை உண்மைத்தன்மையை அறிஞ்சிருந்துருக்கணும். சரி, உண்மைத்தன்மை அறியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அடிப்படை அறிவாத இருந்திருக்கணும். பல பேரை கடித்த இந்த நாய் 2 நாய்க்கு நடுவில் போய் அமைதியாக உட்காருமா? சிந்திச்சு பார்த்துருக்கணும்ல. ஆனால் இப்போ விலங்குகள்லாம் சிந்திக்குதுங்க. மனிதர்களாகிய நாம் தான் சிந்திக்கிறதில்லை. மனிதர்கள் தாங்க ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு அவதூறு செய்தியை பரப்புவாங்க. அதனால் சண்டை வரும், கலவரமாகும். ஒரு மதம் இன்னொரு மதத்தை பற்றி அவதூறு செய்தி பரப்புவாங்க. அதன் மூலயமா கலவரம் வரும். ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி மீது அவதூறு செலுத்துறதும் அதனால் கலவரங்கள் வரும். ஆனால் நாய்ங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போது இந்த காணொலியை பகிர்ந்தீங்களே, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சவால். இந்த காணொலியெல்லாம் எங்கே பகிரப்பட்டதோ, நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ, எந்த குழுவில் பார்த்தீங்களோ, இல்லை தனிப்பட்ட முறைகள் யாரெல்லாம் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை திருப்பி அனுப்புங்க. நீங்கள் அதை திருப்பி அனுப்புனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு நல்ல வேணாமா, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், ஒரு நடுநிலைவாதின்றதுக்கு நான் ஒப்புக்கிறேன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு தலைவனாக இந்த வாயிலா ஜீவன்கள் சார்பாக தயவுசெய்து இந்த வாயிலா ஜீவன்கள் மீது இனியும் வன்மத்தை கேட்காதீங்க. இதே காணொலி தான் பார்த்தீங்க. இந்த நாய்க்கு, இந்த நாயோட அன்பு பாராட்டுறவங்களும் இதே சமுதாயத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த நாய்கள் உங்களை கடிக்குது, தொடுத்தது, அச்சுறுத்தது. அதில் வேற ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்கள் எச்சரிக்கைன்னு போட்டு இந்த காணொலி போடுறீங்க. எவ்வளோ ஆபத்து! மக்கள் ஏன் இந்த மாதிரி பீதியில் உருவாக்குறீங்க? அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் முக்கியமாக கைவிட்ட நீங்கள் எல்லாம் மனிதர்களுக்கான குற்றத்திற்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கிடையாது. இது மனிதர்களுக்கான குற்றம் தான். இப்பயும் நான் நாய்களுக்காக பேசலை. அரசு அதிகாரிகள் தானாக முன் இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மக்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டாக்குற மாதிரி ஒரு செய்தி.
நாளை கடற்கரைக்கு யாராவது போனாங்கன்னா அந்த நாயை பார்த்தாங்கன்னா என்ன தோணும்? எந்த நாயை பார்த்தாலும் அச்சம் வருமா இல்லையா? எவ்வளோ ஆபத்தான ஒரு பதிவு இந்த பதிவு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கடைசியாக இந்த காணொலியும் பாருங்கள். கடற்கரையில் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களுக்கும் நாய்கள் அச்சுறுத்தல், குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த காணொலியும் பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா உயிரினும் அன்பு பாராட்டுங்கள். நன்றி. கடற்கரை உங்களுக்கு பொழுதுபோக்கு இடம், அவைகளுக்கு வாழ்விடம்.